இந்த மனோஜை பத்தி தான் எப்பவும் கிறிஷ பார்த்தா அவன் எரிஞ்சு விழுவான், அவனை ஒதுக்கி வைக்க தான் பாப்பான், அவனை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லுவான். ஆனா இப்ப என்னடான்னா கிறிஷுக்கு ஊட்டி விடுறான், அவன் கூடவே படுக்க வச்சுக்கிறான். இவன் இவ்வளவு நல்லவன்லாம் இல்லையே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இது ஏன் ஷூ தானே? ஆமா அங்கிள். ஏன் ஷூக்கு நீ எதுக்குடா பாலிஷ் போடுற? டெய்லி நான் என் ஷூக்கு பாலிஷ் போடுவேன், அதே மாதிரி உங்க ஷூக்கும் போட்டுறேன். ரோகிணி இவனை பாத்தியா? என் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கான். நான் அப்பவே பார்த்தேன் மனோஜ். பாலிஷ் போட வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன் மனோஜ், அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். உன் ஷூக்கு நான் தான் பாலிஷ் போடுவேன்னு அடம் பிடிச்சு பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா உன் ஷூக்கு உன பாலிஷ் போட தெரியாதா? சின்ன பையனை போட சொல்லிட்டு இருக்கற. மனோஜ் எல்லாம் இத சொல்லல்றா, அவன் தான் எடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ஆமா அங்கிள், நானே தான் உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன ஸ்கூல்ல மட்டும் டிராப் பண்றீங்களா? அப்போ நீ ஷூக்கு பாலிஷ் போடல, எனக்கு பாலிஷ் போடுற. ஏன் ரோகிணி ஒரு மாதிரியா பாக்குற? ஐயோ, அந்த கல்யாணி ரோகிணி உடம்புல இறங்குற போல இருக்கு. இல்ல இல்ல, நானே அவனை ஸ்கூல்ல விட்டுறேன். நீ எதுக்குடா அவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்? டேய், நீ பெரிய தொழிலதிபர், இவனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதா உன் வேலையா? பரவாயில்லம்மா, சின்ன பையன் தானே, நான் போற வழியில ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன். என்னடா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், அந்த பையனை ஏதாவது திட்டுற, அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மாத்தி பேசுற. நானே கூட்டு போறேம்மா, அது உங்களுக்காக தான். எனக்காகவா? இல்ல அப்பாவுக்காக. நீ எங்கடா பெட்டியோட கிளம்பிட்ட? நான் தான் சொன்னேன்லம்மா, கோவால ஒரு ஃபுட் காம்படிஷன்ல எங்க ரெஸ்டாரண்ட் செலக்ட் ஆயிருக்குன்னு. 11 மணிக்கு ஃளைட். அந்த நீத்து பொண்ணு வேற வரான்னு சொல்ற. ஸ்ருதி, நீயும் கூட போனதா நல்லது. ரவிய பத்தி தெரியும், அவன் எங்க போனாலும் கரெக்டா தான் இருப்பான். ஆல் தி பெஸ்ட்ரா. மனோஜ் இந்த பையன் கூட பழக ஆரம்பிச்சிட்டான். அப்படியே விட்டோம்னா அவன் இங்கே தங்கிடுவான். சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டணும். ஆண்டி எதுக்கோ பிளான் போடுற மாதிரி தெரியலையே. அவங்க யோசிக்கிறாங்க. ஐடியா. அவங்களுக்கு ஏதோ ஐடியா வந்துருச்சு போல. ஃபைனலா குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ண போறோம்னு என்னால நம்பவே முடியலங்க. இந்த 6 மாசம் அந்த குழந்தை எப்படி நமக்கு வந்து சேரும்னு ஒரே துடிப்பா இருந்துச்சுமா. அப்படியும் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாடா கண்ணு, வீட்டு தேவதை என் செல்லம். இனிமே இவங்க தான் உன்னோட அப்பா அம்மா, சரியா? என் செல்லமே. தம்பி, இதுதான் என் பொண்ணு. செல்லக்குட்டி, கார்ல போலாமா? ட்ரிப் போலாமா? வாங்க ஆண்டி, வாங்க. அவர்தான் பார்வதியோட ஃப்ரெண்ட், பேரு சிவன். அத்த கதை சொல்லி வீடியோ போடுறாங்களா, அது எழுதுறது இவர்தான். நானும் பார்த்திருக்கேன். நீங்களும் நல்ல கதையா தான் சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார். பார்வதி, நீ ரொம்ப நல்லா சொல்ற. நாங்க வேறொரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம். மாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான்னு. அவரே கிறிஷ சொல்றாருப்பா. அந்த பையனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு மாஸ்டர் சொன்னாங்க. அந்த பையன் தனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நாங்க அந்த பையனுக்காக தான் வந்திருக்கோம். நானும் பார்வதியும் கிறிஷ தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அம்மாவோட வேலை தானே அது. எனக்கும் விஜயா சொன்னது ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுச்சு. எங்க சொந்த பேரை மாதிரி கிறிஷ நாங்க பாத்துக்கிறோமே. அத்தை, அவனுக்கு குடும்பம்னு நம்ம எல்லாரும் இருக்கோம். அவன் என்ன இந்த குடும்பத்து பையனா? ஆமா, அவன் இந்த குடும்பத்து பையன் தான். யாரு கேட்டு கிறிஷ தத்தெடுக்கணும்னு முடிவெடுத்தீங்க? கிறிஷ நம்மளால தத்தெடுக்க முடியாது. நான் மும்பைல இருக்கிற என் கசின் கிட்ட பேசிட்டேன், அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்ப உடனே அனுப்பிடலாம்ல? நீங்க ஓகே சொன்னா இன்னைக்கே கூட அனுப்பிச்சிடலாம் சார். மனோஜ், இந்த பொண்ணு யார பத்தி சொல்றா? அதான் அந்த கிறிஷுமா.